X Limited acquired land costing rupees 5 lakh and in payment allotted 5,000 equity shares of rupees 100 each as fully paid. Further, the company issued 20,000 equity shares to the public. The shares were payable as following: 30 on application, 30 on allotment, 40 on first and final call. The public applied for all shares and they were allotted. All the money was received except the call on 1000. So call 1000 shares வேண்டிய ஷேர்ஸ் வராமல் போயிடுச்சு. கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 5 lakh மதிப்புள்ள லேண்ட் வந்து காஸ்ட் இருக்குது, தேவ் அக்வயர்ட் இட். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து லேண்ட் இஸ் அன் அசட், ரைட்? ஸோ வி ஆர் பையிங் லேண்ட் அக்கௌண்ட் டேரெக்டாக போடுறோம். லேண்ட் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், இட்ஸ் அன் அசட். 5 lakh rupees வந்து நம்ம லேண்ட் வாங்கிட்டோம். அதுக்கு பதிலாக we are giving equity share capital. பணம் கொடுக்காம we are giving equity share capital. எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 5,000 equity shares of 100 each. So it comes around 5 lakh. The first entry is getting over. First entry முடிஞ்சு போச்சு, ரைட்டா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்தர் தி கம்பெனி issued 20,000 equity shares to the public. ஸோ பப்ளிக் எவ்வளோ கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 20,000 equity shares வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க at rupees 100 each. 100 ரூபாய் ஒரு ஷேரோட வேலை. மொத்தமாக வந்து 20,000 equity shares கொடுத்துருக்காங்க. அந்த 20,000 equity shares வந்து 100 ரூபாய் விலை கொடுத்துருக்காங்க. அந்த 100 ரூபாய் எப்படி அவங்க வாங்குறாங்க? இந்த ஷேர்ஸ் ஆர் பேபிள் as following. இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க. அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஏற்கனவே கிளாஸில் சொன்ன மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து யூ வில் பி ஹேவிங் தி அப்ளிகேஷன் மணி ஸ்டேஜ், தென் அலாட்மெண்ட் ஸ்டேஜ், தென் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் எஃப்சின்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ மொத்தமாக வந்து 100 ரூபாய் வாங்கணும். அந்த 100 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி வாங்குவாங்க? அப்ளிகேஷன் ஸ்டேஜில் 30 rupees we are getting, 30 rupees நம்ம வாங்குகிறோம். தென் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் அகெயின் 30 rupees we are getting, and for first and final call we are getting 40. ஸோ மூணுமே ஆட் பண்ணுங்கள். 30, 30, 60 + 40 is 100. ஸோ 100 ரூபாய் வந்தாச்சு, ரைட்டா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்? அப்ளிகேஷன் ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம பணம் ரிசீவ் பண்ணுவோம் ஃபஸ்ட், தென் அதுக்கப்புறம் நம்ம equity share allocate பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் நம்ம வந்து equity share capital வந்து allocate பண்ணுவோம். அதுக்கப்புறம் we will be demanding money from the shareholder. அதே போல் நெக்ஸ்ட்டு கால் ஸ்டேஜில் அதே தான். ஃபஸ்ட்டு வில் பி கிவிங் தி equity share capital to the shareholder, then வில் பி demanding money from him. அவங்க நம்ம வந்து பணம் டிமாண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம பணம் ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷேர் அலாட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் திங் கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விச் இஸ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேஜ். மொத்தமாக வந்து we are receiving 20,000 equity shares. we are receiving 20,000 equity shares. இஷ்யூ பண்ணுறதே வந்து 20,000 equity shares தான். எல்லா பப்ளிக்கும் அலாட் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்ளிகேஷனில் வந்து எவ்வளோ வாங்க போகிறோம், எவ்வளோ பெய்டப், எவ்வளோ வந்து பணம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் வாங்க போகிறோம்னா 30 ரூபா. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் சொல்ல போகிற மாதிரி ஃபஸ்ட் திங் வில் பி கெட்டிங் தி மணி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், we are receiving the money. Bank account, who is the receiver account has to be debited. So 20,000 equity shares into 30 rupees, so which comes around 6 lakh rupees. Who is the giver? Giver is a shareholder, right? In the case la avanga per vandu share application money account to be credited. The giver account has to be credited. So 6 lakh நம்ம credit பண்ணிட்டோம். Then in the stage is over. Then next வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த கேஸில் நம்ம பணம் வாங்கிட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து we have to give them the share. So to equity share capital account to be credited. So because we are giving the share மதிப்புள்ள 6 lakh rupees மதிப்புள்ள ஷேர் நம்ம கொடுக்குறோம். Who is the receiver? Shareholder is the receiver. இந்த கேஸில் share application money account to be debited because shareholder is receiving. To be debited comes around 6 lakh rupees, right? So application stage வந்து over. This part is over. Now coming to the next stage. Next stage is your allotment stage. இந்த கேஸில் வந்து shareholders has become a member of the company. First we will be giving shares, then we will be asking money from him, ரைட்டா? சேம் அதே 20,000 equity shares நம்ம வந்து ஷேர் அலாட் பண்ண போகிறோம் அவனுக்கு. ஏன்னா he has become a member of the company. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பெய்டப், எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அலாட்மெண்ட் ஸ்டேஜில், அகைன் சேம் 30 rupees. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் பி கிவிங் திம் தி ஷேர். ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் கொடுக்க போகிறோம். ஸோ we are giving the share. So 20,000 into 30. So it comes around 6 lakh value of share is giving. Who is receiver? Receiver is the shareholder. So receiver account has to be debited. ஸோ இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி. ஷேர் அலாட்மெண்ட் ஷார்ட்டாக எழுதுங்க, எக்ஸாமில் நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. ரிசீவர் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி டெபிட்டட். ஷேர் அலாட் மணி அவன் பேர் 6 lakh rupees, ரைட்டா? ஷேர் கொடுத்தாச்சு. நோ நம்ம அவங்ககிட்ட பணம் கேட்போம், பணம் கொடு, ரைட்டா? 6 lakh rupees we have to demand the money from him. ஸோ இந்த கேஸில் கொஷினில் எந்த டிஃபால்ட்டும் இல்லை. ஸோ he has given the entire money.
ஸோ பேங்க்கில் பணம் வரும், bank account to be debited, we are getting money, we are demanding money of 6 lakh rupees because we have given an equity shares of value of 6 lakh rupees, we are demanding 6 lakh rupees, நம்மளுக்கு அந்த பணம் வந்தாச்சு ரைட்டா. ஸோ 6 lakh rupees to be debited to யார் வந்து கொடுக்குறாங்க பணம், யார் கொடுக்குறாங்க, ஷேர் ஹோல்டர் தான் கொடுக்குறோம். இந்த கேஸில் ஷேர் ஹோல்டர் பேர் என்ன, ஷேர் அலாட்மெண்ட் மணி. ஸோ giver account has to be credited, share allotment money account to be credited, that is comes around 6 lakh rupees. Now இந்த ஸ்டேஜும் ஓவர் முடிஞ்சாச்சு. தென் கம்மிங் டு தி லாஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் சேம் அதே தான். 20,000 எக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கேஸில் பெய்டப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, பெய்டப் இஸ் 40 rupees. ஸோ கம்மிங் டு திஸ் லாஸ்ட் ஸ்டேஜ் ரைட். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம ஷேர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 2 equity share capital, we are giving shares 20,000 shares of 40, 20,000 shares of 40. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஐம் கெட்டிங் 8 lakh rupees. ஸோ 8 lakh மதிப்புள்ள ஷேர் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே யார் ரிசீவர், ஷேர் ஹோல்டர் இஸ் ரிசீவர். இந்த கேஸில் அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அக்கௌண்ட் டெபிட், மணி அக்கௌண்ட் டெபிட், டெபிட் தி ரிசீவர் ரைட்டா. ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணுறான், அவன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட நம்ம பணம் டிமாண்ட் பண்ண போகிறோம். பணம் 8 லட்ச ரூபாய் நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா கால் மணி ஸ்டேஜில் தேவ் செட் ஆல் தி மணி வாஸ் ரிசீவ்ட், எல்லா பணமும் ரிசீவ் ஆகிடுச்சு எக்ஸப்ட் தி கால் ஆன் 1000 shares, 1000 ஷேர் மதிப்புள்ள வேல்யூ அமௌண்ட் நம்மளுக்கு வராமல் போச்சுன்றாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பணம் வந்திருக்கும், நம்ம கேட்குறது வந்து 8 லட்ச ரூபாய் கேட்குறோம், ஆனால் எவ்வளோ பணம் நம்ம வந்திருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஷேர்ஸ் நம்ம equity shares கொடுத்துருக்கோம், அதில் 1000 ஷேர் வராமல் போச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஷேருக்கு நம்ம வந்து பணம் வந்திருக்கும் பேங்க்கில், இட் வில் கம் ஒன்லி ஃபார் 19,000 equity shares. ஸோ பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். ஓகே, ஸோ how much we are receiving, 90,000 equity shares மட்டும் தான் நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ 90,000 into 40, ஏன்னா 40 is paid up இல்லையா. ஸோ 40, ஸோ 19,000 மல்டிபிள் பண்ணுற 19,000 into 40, ஸோ we are getting 7,60,000. என் பணமே இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் வந்து 1000 ஷேருக்கு வரல இல்லையா. அப்போ அது என்ன பண்ண, இட் இஸ் அ லாஸ் ஃப்ரம் மீ. இந்த லாஸ் என்ன பண்ணுறேன்னா அதை கால் இன் அரியர் அக்கௌண்ட்டில் தள்ளி விடுறேன். ஸோ கால் இன் அரியர் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், இட்ஸ் அ லாஸ் ஃப்ரம் மீ. 1000 equity ஷேர்ஸில் 40 ரூபா, ஸோ 40,000 எனக்கு வராமல் போச்சு, அதனால் டெபிட் பண்ணுறேன், இட்ஸ் அ லாஸ் ரைட். டூ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, யார் கொடுக்குறாங்க, ஷேர் ஹோல்டர் தான் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு பி credited, first and final call account to be credited, the amount is 8 lakh rupees. Now this part is over. So இப்போ பண்ணுற எல்லா journal entry we have done that ரைட்டா. கொஷின்ஸில் வந்து கொடுத்த journal entries we have done right. Then coming to the balance sheet, so we have to prepare the balance sheet. next பார்த்தீங்கன்னா balance sheet ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரலான ஒரு balance sheet நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ balance sheet நீங்கள் ஜஸ்ட் ரஃபாக நான் போடுறேன், நீங்கள் வந்து பர்டிகுலர்ஸ் அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. பர்டிகுலர்ஸ் எக்ஸாமினருக்கு முன்னாடி நீங்கள் எழுதும்போது பர்டிகுலர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எஸ்தட்டிக்ஸில் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லைபிலிட்டிஸ் அண்ட் அசட் சைடில் போட்டேன். ஸோ அசட் சைடில் என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து அசட் சைடில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து லேண்டு. ஸோ லேண்டு 5 lakh rupees, பேலன்ஸ் ஷீட்டில் லேண்டு வந்து 5 lakh rupees நான் எழுதியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க்கில் எவ்வளோ பணம் நம்ம மொத்தமாக ரிசீவ் பண்ணணும், அது ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் பேங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு 6 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. அலாட்மெண்ட் ஸ்டேஜில் எவ்வளோ பணம் வந்திருக்கு, அகைன் 6 லட்ச ரூபா வந்திருக்கு. ஸோ 6 lakh + 6 lakh is 12 lakh rupees. தென் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் எவ்வளோ பணம் வந்திருக்கு, 7,60,000. ஸோ 12 lakh + 7,60,000 19,60,000. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் 19,60,000 தான் வந்திருக்கு ரைட்டா. இதுக்கப்புறம் அசட் சைடில் எதுவும் எழுதுகிற மாதிரி எதுவுமே இல்லை. இது நான் அப்படியே வந்து இங்கே அப்படியே வச்சுக்கிறேன் ரைட்டா, நான் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த கேஸில் இங்கே காலின் அரியர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது லாஸ். இந்த லாஸ் வந்து நான் அசட் சைடில் ஒரு ஃபிக்டிஷியஸ் அசட்டாக நான் வந்து இது இங்கே சும்மா தள்ளி விட்றேன். காலின் அரியர்னு போட்டுட்டு நான் ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ் தான் இங்கே அப்படியே தள்ளி விட்டுறேன். ஸோ இந்த கேஸில் 40,000 அப்படியே போட்டுறேன். ஓகே, சின்ஸ் இட் இஸ் அ லாஸ் ஐம் ஜஸ்ட் ஷிஃப்டிங் தட் இன்டு தி பேலன்ஸ் ஷீட். நான் தள்ளி விட்டுறேன் காலின் அரியர்ஸ் ரைட்டா. தென் கமிங் டு equity share, இந்த கேஸில் வந்து நம்ம equity share capital பார்க்கணும், எவ்வளோ equity share capital வரும்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்று நான் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன equity shares நம்ம கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் வந்து 5 lakh rupees, இது equity share capital 5 lakh. தென் அகைன் 6 lakh, 5 lakh + 6 lakh is 11 lakh. தென் அகைன் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் ஷேர் வந்து 6 lakh அலாட் பண்ண 11 lakh + 6 lakh is 17 lakh. தென் 17 lakhல இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்,
17 lakh plus 8 lakh. Call me stage like 8 lakh. So 17 plus 8 lakh, we're getting 25 lakh. Right? So 25 lakh, I'm getting it. Okay. அதுக்கப்புறம் liability சைடில் போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. So we'll be putting 25 lakh over there. Right? So 25 lakh நம்ம வந்து இங்கே வந்து நம்ம போட்டு போகிறோம். Right? So 25 lakh I'm putting. Again, I'm adding this 5 lakh plus 19, 24, 60, 40. So I'm getting 25 lakh. So this is your balance sheet. Right? So we are getting balance sheet tally ஆயிருச்சு. So this is the typical entry for your this particular problem. Right? So carefully பாருங்க, first journal entry நீங்கள் carefully பார்க்கணும், then you have to put into the values in the balance sheet.